ஆவி என்பது உள்ளே இருக்கிறது, காண முடியாத அரும்பொருள். ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் காணக்கூடியது, மற்றவைகள் காண முடியாதவைகள். சரீர உறுப்புகள் மட்டும் நாம் காண்கிறோம். நமக்குள் இருக்கிற ஆழ்த்துவத்தை காண முடியாது, மனதை காண முடியாது, எண்ணங்களை காண முடியாது, உணர்வுகளை காண முடியாது, உணர்ச்சிகளை காண முடியாது, ஆத்துமாவை காண முடியாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியை காண முடியாது. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கலாம். பார்க்க முடியாது, பார்க்க முடியாத அருமையாக இருக்கிறது. எவ்வளவு ஆண்டவர் அற்புதமா படைச்சிருக்காரு பார்த்தீங்களா? பார்க்க முடியாத அருவி. எனக்கா சிந்திச்சிருக்கீங்களா? உங்க மனதை நீங்க பார்க்க முடியுமா? உங்க உணர்வை நீங்க பார்க்க முடியுமா? அது வெளிப்படுகிற விதத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும், இல்லாவிட்டால் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது செயலில் வரும்போதுதான் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் மனம் ஒன்று இருக்கிறது, உணர்வு ஒன்று இருக்கிறது, உணர்ச்சி ஒன்று இருக்கிறது, ஆவி ஒன்று இருக்கிறது தெரியாது. ஸ்தோத்திரம். ஆவி என்பது உள்ளான மனுஷனுக்குள் இருக்கிற ஜீவன். அங்க ஜெபம் பண்ணணும், அங்க ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். நமக்கு கொஞ்சம் தப்பாவே கற்றுக்கணும். ஆராதனா ரொம்ப சவுண்டா இருக்கணும், பாட்டுனா ரொம்ப சவுண்டா இருக்கணும், ஜெபம்னா ரொம்ப ரொம்ப சவுண்டா இருக்கணும். அப்படிங்கறத நம்ம கற்றுக்கணும். அது நமக்கு எழுச்சி ஊட்டும், நம்மை தட்டி எழுப்பும், நம்மளை உற்சாகப்படுத்தும். உள்ள வேலை செய்யாது, உள்ள வேலை செய்யாது. கத்துவது, ஆரவாரம் செய்வது, நடனம் ஆடுவது ஒரு எழுச்சி, அவ்வளவுதான், ஒரு எழுச்சி. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ள வேலை செய்யாது. உள்ள வேலை செய்யணும்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளில் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்குள் ஆவி இருக்கிறது. அவன் தான் ஜீவனானவன். அதுதான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, அதுதான் மனம் திரும்பி இருக்கிறது, அதுதான் புதிய மனுஷனாக இருக்கிறான், அதுதான் தேவாலயமாக இருக்கிறது. வெளிப்புற மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து வந்த வெளிப்புற மனிதன். உணவை சாப்பிட்டோம், இவ்வளவு பெரிதாக வளர்ந்து விட்டோம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். உள்ளதான் விஷயம். இந்த உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கை வேண்டும். உள்ளேயே ஜெபம் பண்ணுவது, உள்ளேயே துதிப்பது, உள்ளேயே தேவனோடு இடைபடுவது, உள்ளேயே உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொள்வது, உள்ளேயே உங்களை சுகமாக்கிக் கொள்வது. இதெல்லாம் என் அனுபவத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். 5 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்துடலாம், 10 மணி நேரம் கூட உட்காந்துடலாம். அது மாதிரி ஜெபத்தில் அதற்கு பிரச்சனையே இருக்காது. அங்குதான் நீர் ஊற்றை கிளம்பும், அங்குதான் அன்பு பொங்கும், அங்குதான் இரக்கம் பொங்கும். கத்ராபத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு அலே சொல்லுவோம், அல்லேலூயா. ஒரு அலே சொல்லுவோம், ஒரு அலே சொல்லுவோம், நல்ல ஒரு அலே சொல்லுவோம். ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளான ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே வந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் எங்குமே கற்றுக்கொள்வதற்கு சிரமமாய் போய்விடும். இப்படி அனுபவமான பிரசங்கங்களை நீங்கள் கேட்பது அரிதாக இருக்கும். கத்ராபத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். கத்ராபத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பிரைஸ் காட். நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுத்தால் தான் ஆவியானவர் உங்களுக்குள் வாழுகிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அபிஷேகம் பெற்று இருப்பார்கள், ஆவியானவர் தங்களுக்குள் வாழுகிறார், கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள் வாழுகிறார், தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள் வாழுகிறார் என்ற அனுபவம் வேறு, அனுபவம் வேறு. அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும். அப்பாவை அனுபவித்தாயா, அம்மாவை அனுபவித்தாயா என்றால் அது இருக்காது. அப்பா பணம் கொடுக்க, அம்மா சமைத்து போட, துணி துவைக்க, அதுதான் பிள்ளைகள் அறிந்திருக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓ காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்லி நல்லா கவனிங்கள். பிரைஸ் காட். நான் சொல்லுகிற 3 காரியத்தையும் செய்தால், ஸ்தோத்திரம், ஓ காட், பலப்படுத்த வேதத்தை வாசித்தால், அதை தியானம் செய்தால், உங்கள் ஆவிக்குள் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால், உள்ளே இருக்கிற ஆவியானவர் அசைவாடுவதையும், இருளை போக்குவதையும், வெளிச்சத்தை உண்டாக்குவதையும், உங்களுக்குள் மறுமலர்ச்சி உண்டாக்குவதையும், உங்களோடு பேசுவதையும் காண்பீர்கள்.